வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கான தினசரி நடப்பு நிகழ்வு பார்க்க போறோம் அப்படிங்களா. அதுல முதல் செய்தி, 16வது நிதி ஆணையத்தின் முதல் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக அரவிந்த் பனகாரி அவர்கள் டிசம்பர் 31, 2023 நியமனம் செய்யப்பட்டார். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் நிதி ஆணையத்தின் தலைவரை நியமனம் செய்வார். ஓகேங்களா. இந்த அரவிந்த் நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் புதுதில்லியில் முதல் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் விதிமுறைகள் மற்றும் பல்வேறு பங்குதாரர்களுடன் பரந்த அளவிலான ஆலோசனைகளின் அவசியம் குறித்து விவாதம் செய்யப்பட்டதா செய்திகள்ல வந்திருக்குங்களா. நிதி ஆணையம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பின் சரத்து 280 கீழ் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திய குடியரசுத் தலைவர்களால் நியமனம் செய்யப்படுவது. அப்படிங்களா. முதல் நிதி ஆணையம் 1951 ஆண்டு அமைக்கப்பட்டது. அதனுடைய முதல் தலைவர் கே.சி. நியோகி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். இது கொஸ்டின்ல கேட்பாங்க, இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னு. கே.சி. நியோகி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். தற்போது 16வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டது டிசம்பர் 31, 2023 ஆண்டு. இவங்க எப்போது அறிக்கையை சமர்ப்பிப்பார் அப்படின்னா, அக்டோபர் 31, 2025 ஆண்டு 16வது நிதி ஆணையத்தின் அறிக்கையை இவர் சமர்ப்பிப்பார். ஓகேங்களா. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அமைக்கப்பட்டாலும் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிதி ஆணையத்தின் தலைவரை நியமனம் செய்வாங்க. இவங்களுடைய பணிகள் என்ன, நிதி ஆணையத்தின் பணிகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு வரி வகைகளை பகிர்ந்தளிப்பது பற்றி ஆலோசனை வழங்குவாங்க. அதாவது அது போக மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய மாநிலங்கள் குறித்து ஆலோசனை வழங்குவாங்க. இந்த மாதிரி பணிகளை நிதி ஆணையம் மேற்கொள்வாங்க. அடுத்த செய்தி, தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. ஓகேங்களா. நேற்று இந்த தீர்ப்பை அளித்திருக்காங்க. தேர்தல் நிதி பத்திரம் அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவதற்காக 2018 ஆண்டு அப்போதைய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் இந்த தேர்தல் நிதி பத்திரத்தை கொண்டு வந்தார். ஓகேங்களா. 2018க்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு எப்படி நிதி கிடைத்தது அப்படின்னா, தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் ரொக்கமாகவோ அல்லது காசோடையாகவோ அரசியல் கட்சிகளுக்கு வழங்குவாங்க. 2018 ஆண்டுல இருந்து தேர்தல் நிதி பத்திரம் அப்படிங்கிற திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு. இதன் மூலியமா எந்த அரசியல் கட்சிகளுக்கு தனிநபரோ இல்ல நிறுவனமோ நிதி அளிக்க விரும்பினால் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமா நிதி அளிக்கலாம். இந்த பத்திரங்கள் பாரத் ஸ்டேட் வங்கிகள் விற்பனையாகும். 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி மதிப்பில் இந்த பத்திரங்கள் விற்பனை செய்யப்படும். ஓகேங்களா. எந்த கட்சிகளுக்கு நிதி அளிக்க விரும்புறாங்களோ அந்த கட்சிகளுக்கு இந்த பத்திரங்களை நாம கொடுக்கலாம். ஓகேங்களா. இதை எதிர்த்து அரசியல் கட்சிகள், தன்னார்வ அமைப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த தீர்ப்பு நேத்து வெளியாகி இருக்கு. T.Y. சந்திரசூட் தலைமையிலான உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி T.Y. சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. ஓகேங்களா. T.Y. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற 4 நீதிபதிகள் இந்த தீர்ப்பை அளித்திருக்காங்க. அந்த தீர்ப்பினுடைய முக்கிய அம்சம் என்னன்னா, தேர்தல் நன்கொடைகளை வங்கி பத்திரங்களாக அரசியல் கட்சிகள் பெறுவது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக உள்ளது அப்படிங்கறத தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சரத்து 19 கீழ் பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை ஆகியவற்றை மீறும் வகையில் இந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் உள்ளது. அதை ரத்து செய்யணும் அப்படிங்கிறத தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான
சட்டங்கள்ல வந்து சில திருத்தங்கள் வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திருத்தங்களும் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன நோக்கத்துக்காக அந்த தேர்தல் நிதி பத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டதா வந்து மத்திய அரசாங்கம் சொல்றாங்கன்னா, கருப்பு பண புழக்கத்தை வந்து தடுப்பதற்காகவும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த தேர்தல் நிதி பத்திரத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து 2018ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, கருப்பு பண புழக்கத்தை வந்து தடுப்பதற்காக பல்வேறு நடைமுறைகள் வந்து இருக்கு, இந்த தேர்தல் நிதி பத்திரத்தின் மூலியமா அது செய்யணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, காஜி நேமு எலுமிச்சை வந்து அசாமின் மாநில பழமாக அம்மாநில அரசாங்கம் வந்து அறிவித்துள்ளது. ஓகேங்களா. காஜி நேமு எலுமிச்சை வந்து நீல் முட்டை வடிவம் கொண்டது. ஓகேங்களா. முட்டை வடிவம் கொண்டது, வெளிர் பச்சை நிறமுடையது. இதனுடைய சுவைக்காகவும் மருத்துவ குணங்களுக்காகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த காஜி நேமு எலுமிச்சை பழம் வந்து குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா. அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் செரிமான கோளாறுகளுக்கு வந்து இந்த பழங்கள் வந்து மருத்துவ குணம் கொண்டது. ஓகேங்களா. அந்த பழத்துக்கு வந்து 2019 வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டது. இந்த எலுமிச்சை வந்து அசாம் மாநிலத்தின் சாகுபடியின் மொத்த பரப்பளவில் 15.9 ஹெக்டேர் பரப்பளவுக்கு வந்து பயிரிடப்படும். மகசூலா வந்து 1.58 மெட்ரிக் டன் வந்து மகசூல் செய்யப்படும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த செய்தி, உத்தரகாண்டில் விரைவில் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளதா வந்து அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. நாட்டிலேயே முதன்முறையாக அவசர மருத்துவ சேவையில் வந்து ஹெலிகாப்டர் வந்து பயன்படுத்தப்பட உள்ளது. எங்க? உத்தரகாண்ட் மாநிலத்துல. ஓகேங்களா. இந்த ஹெலிகாப்டர் ஆனது ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா. யாருக்கு அவசர மருத்துவ சேவை வந்து தேவையோ அவங்களுக்கு வந்து இதை வந்து பயன்படும் வகையில் வந்து அங்கே நிறுத்தப்பட்டிருக்கும். அங்கிருந்து 150 கிலோமீட்டர் சுற்றளவில் அது சேவையை வழங்கும். ஓகேங்களா. உத்தரகாண்ட் மாநிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு மலைப்பகுதி மாநிலம். அங்க வந்து ஆம்புலன்ஸ் வசதி வந்து அவ்வளவு சாத்தியக்கூறுகள் வந்து கிடையாது. அதனால வந்து நோயாளிகளை விரைவில் வந்து அங்களுக்கு மருத்துவ சேவை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஹெலிகாப்டர் மருத்துவ சேவை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து அந்த மாநிலத்தில் வந்து தொடர்ந்து இருந்து வந்தது. அதற்காக கடந்த டிசம்பர் 2023 டிசம்பர்ல வந்து அம்மாநில அமைச்சரவை வந்து இந்த ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவையை வந்து நம்ம மாநிலத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை வந்து விரைவில் நம்ம மாநிலத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்படும். ஓகேங்களா. சஞ்சீவி என்ற திட்டத்தின் கீழ் இந்த ஹெலிகாப்டர் வந்து இயங்கும் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, உலக பொருளாதாரத்தில் ஜப்பான் 4வது இடத்துக்கு சரிந்துள்ளதாக செய்திகள்ல வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. உலக பொருளாதாரத்துல வந்து பெரிய நாளின் வரிசையில் வந்து 3வது இடத்தில் இருந்த ஜப்பான் வந்து 4வது இடத்துக்கு வந்து பெண் நகர்ந்துள்ளது. ஓகேங்களா. ஜூலை செப்டம்பர் காலாண்டில் வந்து 2.9% நாட்டுடைய பொருளாதாரம் வந்து சரிந்துள்ளது. அடுத்த அக்டோபர் டிசம்பர் வரையிலான காலாண்டில் வந்து 0.4% வந்து சரிந்துள்ளது. என்ன காரணம் அப்படின்னா, அந்நாட்டில் மக்கள் தொகை சரிவுதான் வந்து இதற்கான காரணம். ஓகேங்களா. அந்நாட்டில் வந்து மக்கள் தொகை சரிவு ஏற்பட்டதால் வந்து தொழிலாளர் பற்றாக்குறை வந்து ஏற்பட்டது. இதனால வந்து உற்பத்தி குறைந்துள்ளது. அதுக்கப்புறம் வந்து உலக நாடுகளின் பொருளாதாரத்தை வந்து போட்டி போட முடியலை. இந்த காரணத்துக்குனால வந்து அந்நாட்டின் பொருளாதாரம் வந்து சரிந்துள்ளது. ஓகேங்களா. 4வது இடத்துக்கு வந்து வந்துள்ளது. 3வது இடத்தில் இருந்து 4வது இடத்துக்கு சரிந்துள்ளது. எப்போ 4வது இடத்துக்கு ஜப்பான் வந்தது. அப்புறம் 3வது இடத்துக்கு எந்த நாடு வந்து வந்திருக்குன்னா, ஜெர்மனி நாடு வந்து உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளது. உலகின் முதல் பெரிய பொருளாதார நாடு எதுனா அமெரிக்கா, 2வது வந்து சீனா, 3வது வந்து தற்போது ஜெர்மனி, 4வது இடம் வகிப்பது ஜப்பான், 5வது இடம் நம்முடைய நாடான இந்தியா வந்து உலகின் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது. 5வது இடத்தில் வந்து இந்தியா உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தகவல் தெரிவித்திருப்பார். ஓகேங்களா. 3வது முறையாக நான் பிரதமரா பதவியேற்றனா உலக பொருளாதார நிலைவரிசையில் வந்து இந்தியா வந்து 3வது இடம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருப்பார். ஓகேங்களா. அடுத்த செய்தி, விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. திருச்சி இந்திய மருத்துவ மன்றம் சார்பில் ஆண்டுதோறும் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது. ஓகேங்களா. யாருக்கு இந்த விருதுகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னா,
மருத்துவர் ஒருவருக்கு வந்து கலை விருதும், தமிழ் அறிஞர் ஒருவருக்கு வந்து சிறந்த தமிழ் அறிஞர் விருதும் வந்து வழங்கப்பட்டுள்ளது. அவைகளுடைய சேவைகளை பாராட்டும் விதமா இந்திய மருத்துவ மன்றம் சார்பில் ஆண்டுதோறும் இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வந்து கலை விருதுக்காக மருத்துவர் சேஷாசலம் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிறந்த தமிழ் அறிஞர் விருதுக்காக பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்கள் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி வருகின்றார். ஓகேங்களா, சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி வருபவர் தான் வந்து யா மணிகண்டன். இவர் வந்து தமிழ் யாப்பியல் பாரதியல் ஆய்வுக்கு வந்து புகழ் பெற்றவர் தான் வந்து பேராசிரியர் யா மணிகண்டன். இவர் வந்து குடியரசுத் தலைவர் விருது, தமிழக அரசின் பாரதி நூற்றாண்டு நினைவு விருது, தினமணியின் மகாகவி விருது ஆகிய விருதுகளை வந்து பெற்றுள்ளவரா வந்து அறியப்படுவார். அடுத்த செய்தி, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஓகேங்களா, 3 மசோதாக்கள் வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து நிறைவேற்றப்பட்டது. அதில் முதல் மசோதா மாநில தேர்தல் ஆணையர் பதவிக்கால நீட்டிப்பு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஓகேங்களா, தமிழ்நாட்டினுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வந்து இந்த மசோதா வந்து தாக்கல் செய்தார். குரல் வாக்கெடுப்பின் மூலியமா இந்த மசோதா வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவின் கீழ் மாநில தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை வந்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது எதிர் முதலில் வருகிறதோ அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து அவருடைய பதவிக்காலம் வந்து இருக்கும். ஓகேங்களா, 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இதற்கு முன்னாடி வந்து மாநில தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் வந்து 2 ஆண்டுகளா வந்து இருந்தது. ஓகேங்களா, 2 ஆண்டுகள் பதவிக்காலம் முடிந்ததுக்கு பின்னாடி வந்து அவருடைய பதவிக்காலத்தை வந்து நீட்டிப்பு செய்யலாம். ஓகேங்களா, அடுத்தடுத்து 2 ஆண்டுகளுக்கு வந்து அவருடைய பதவிக்காலத்தை வந்து நீட்டிப்பு செய்யலாம். மொத்தமாக 6 ஆண்டுகள் வரை அவர் மாநில தேர்தல் ஆணையராக வந்து பதவி வகிக்கலாம். 6 ஆண்டுகளுக்கு மேல் வந்து பதவி வகிக்க முடியாது. தற்போது அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை உள்ளது. ஓகேங்களா, இதில் எது முதலில் வருகிறதோ அதுவரையில் அவர் பதவி வகிப்பார். அடுத்ததாக அடுத்த மசோதா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வேதா நிலையத்தை அரசுடைமையாக்க ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளை சட்டத்தை வந்து ரத்து செய்யும் மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அரசுடைமையா இருந்த ஜெயலலிதாவின் வேதா நிலையம் வந்து அறக்கட்டளை சட்டத்தை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. அடுத்து, ஊராட்சிகளில் வீட்டு வரி என்ற சொல்லுக்கு பதிலாக சொத்து வரி என்ற பதத்தை பயன்படுத்த வகை செய்யும் மசோதாவும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஊராட்சிகள் வந்து வீட்டு வரி அப்படிங்கிற ஒரு வரி இருந்தது, அதுக்கு பதிலாக இப்போ என்ன வரி என்று அழைக்கப்படணும்னா சொத்து வரி என்ற பதத்தை வந்து பயன்படுத்த போறாங்க. ஓகேங்களா, அடுத்த செய்தி, இந்திய கத்தார் உறவு. ஓகேங்களா, வியாழக்கிழமை அரசுமுறை பயணமாக கத்தார் நாட்டுக்கு வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சென்றிருந்தார். அங்கே இந்திய நாட்டின் பிரதமர் அவர்களுக்கும் கத்தார் அரசுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஓகேங்களா, வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, விண்வெளி, கலாச்சாரம், மக்கள் ரீதியான தொடர்பு உள்ளிட்ட துறைகள் வந்து இரு நாட்டு தலைவர்கள் வந்து விரிவாக ஆலோசனை வந்து மேற்கொண்டார் அப்படிங்கிற செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒப்பந்தம் இந்திய அரசுக்கும் கத்தார் நாட்டு அரசுக்கும் இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு ஏற்பட்டது. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து திரவ இயற்கை எரிவாயு விநியோகிக்க முக்கிய நாடாக வந்து கத்தார் அமைந்துள்ளது. அந்த ஆண்டுக்கு 7.5 மில்லியன் டன் திரவ இயற்கை எரிவாயு வந்து விநியோகம் செய்வாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு அப்படின்னா 20 ஆண்டுகளுக்கு வந்து இந்த இறக்குமதி வந்து செய்யப்படும். 78 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தம் வந்து கடந்த வாரங்கள்ல வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, அடுத்த செய்தி, ராமர் கோவில் நினைவு நாணயம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்திய அரசுக்கு சொந்தமான இந்திய பணம் அச்சிடும் கழகத்தின் 19வது தொடக்க விழால இந்த நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. மொத்தமா 3 நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒரு நாணயம் தான் வந்து ராமர் கோவில் நினைவு நாணயம். ஓகேங்களா, இரண்டாவதாக இந்தியாவின் அழிந்து வரும் விலங்கான பெரிய ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் மற்றும் 3வதாக புத்தரின் நாணம் ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டு இந்த 3 நாணயங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்திய அரசுக்கு சொந்தமான இந்திய பணம் அச்சிடும் கழகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, சர்வதேச நிதியம் உலக வங்கி இருதரப்பு சந்திப்புகளின் போது இந்தியா பரிசீலித்த பஞ்சதந்திர கருப்பொருளில் நினைவு முத்திரைகள் மற்றும் நாணயங்களை கொண்டு வருவதற்கு இந்த நிறுவனம் வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க. அதற்கு வந்து
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி, சமாதானம் திட்டம் நீட்டிப்பு தமிழக அரசு. ஓகேங்களா, வணிகர்கள் வந்து தங்களுடைய வரி நிலுவையை வந்து செலுத்துவதற்காக தமிழக அரசால் வந்து கடந்த ஆண்டு அக்டோபர் 16 வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. அது பிப்ரவரி 15 நிறைவடைவதா இருந்தது. அந்த திட்டத்தை மார்ச் 31 வரைக்கும் நீட்டிக்கப்படுவதாக வணிக வரி பதிவுத்துறை செயலர் பி ஜோதி நிர்மலாசாமி அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார். ஓகேங்களா, வணிகர்கள் தங்களுடைய வரி நிலுவையை செலுத்துவதற்காக இந்த திட்டம் வந்து தமிழக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. அது தற்போது மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2023 அக்டோபரில் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. தற்போது மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓகே, தேங்க்யூ.